ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இப்படி நெருங்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும், பூத் கமிட்டி லெவல்ல நம்ம பலப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம என்ன பண்றாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. இப்போ திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், பாமக வந்து தமிழக மக்கள் உரிமை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. அதே போல தேமுதிக எல்லாரும் என்ன பண்றாங்க, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க, மக்களை சந்திக்க போறோம். ஓபிஎஸ் ஐயாவும் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்க சுழல் போல சுற்றி இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு சில கட்சியின் மேல இருக்கிற அதிருப்தியான நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, மூத்த நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கு போனா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், எந்த கட்சிக்கு போனா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியா பார்த்து என்ன பண்றாங்க, கட்சி தாவின்னு இருக்கிறாங்க. அதாவது கட்சி மாதிரி தங்களை புது கட்சியில இணைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியில சேருவாங்களா அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்சியில மாறுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல இருந்து திருப்பூர் மாவட்டத்துல இருந்து ஒரு மாவட்ட செயலர் என்ன பண்ணாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜக போய் சேர்ந்துட்டாரு. எப்ப அவர் சேர மாட்டாருப்பா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை காங்கிரஸ், எப்படிப்பா போய் சேருவாருன்னா போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, போய் சேர்ந்துட்டாங்க. அதே போல கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் விஜயதாரணி அக்கா காங்கிரஸ் சார்பா நின்று என்ன பண்ணாங்க, அந்த தொகுதியில 4 முறை இருந்து என்ன பண்ணாங்க, வின் பண்ணி எம்எல்ஏ இருந்தாங்க, சிட்டிங் எம்எல்ஏ. உடனே என்ன பண்ணாங்க, பாஜக தாவிட்டாங்க. சரத்குமார் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு என்ன பண்ணாரு, பாஜக போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, எந்த கட்சியில போனா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் வந்து அன்வர் ராஜா அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்ப எம்ஜிஆர் தொண்டனாய் இருந்து தன்னை கட்சியில இணைத்து கொண்டு அதிமுக காரங்களாவே என்ன பண்ணாரு, வாழ்ந்துட்டு வந்தார். அவருடைய ரத்தம் அதிமுக ரத்தம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சதை எம்ஜிஆருடைய சதை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் திமுக போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. இந்த கூட்டணி இப்படியே நீடிச்சிருந்தா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காதுங்க, காணாம போயிரும். அப்போ நாங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் திராவிட கொள்கைகளை, திராவிட சித்தாந்தத்துல இருந்து விலகாம நாங்க இருக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு திராவிட கட்சியில தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா வந்து என்ன பண்றாரு, திமுகல இணைஞ்சிட்டார், தன்னை இணைச்சுக்கிட்டாரு. சோ இப்படியா வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, திமுக பக்கமே வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிய ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர், நாம் தமிழர் சீமானுக்கு அடுத்து இவங்க தான்ப்பா அப்படின்னு முகம் அறியப்பட்டவர், முகம் காணப்பட்டவர் காளியம்மாள், அவங்க என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகினாங்க. ஏன்னா அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, தன்னை மீறி வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீமானால ஓரங்கட்டப்பட்டவங்க தான் காளியம்மாக்கா. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, விலகிட்டு வந்தாங்க. விலகி வந்து என்ன சொன்னாங்க, நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர போறேன், திமுக கூட போய் சேர போறேன். இப்படியா பேச்சுகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அடிப்பட்டு வந்தது. ஆனா அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தவிர்த்துட்டே வந்தாங்க. எனக்கு சரியான ஒரு களம் வேணும், நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், எது எனக்கு சரியான களமோ அந்த களத்துல நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப என்ன பண்ணாங்க, இப்போ அரசியல இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க. நிச்சயமா நான் கட்சியில சேருவேன், அரசியல இருந்து விலக மாட்டேன், கட்சியில நான் நிச்சயமா எதனா ஒரு கட்சியில சேருவேன் அப்படின்னு காளியம்மாக்கா சொல்லி இருக்கிறாங்க. சோ இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மருது அழகுராஜ், அவர் என்ன பண்ணாருன்னா அதிமுகல அம்மா காலத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரு, அதிமுக இருந்து அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியா இருந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளா மாறினார். ஆனா ஓபிஎஸ் ஆதரவாளரும் போயிட்டு அங்கேயும் சில அதிருப்திகள் இருந்ததுனால அங்கிருந்து வெளியே வந்தாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்களை புகழ்ந்து என்ன பண்ணாரு, பேசினாரு, ட்வீட்லாம் போட்டாரு, சோசியல் மீடியாக்கள் ரொம்ப ஆக்டிவிட்டா இருந்தார். ஆனா இங்க சரியான ஒரு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிருமோ, அது ஒரு சிக்னல் கிடைக்கல, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு சிக்னல் கிடைக்கல, அதனாலே என்ன பண்ணாரு, விலகியே இருந்தார். சோ அதனால எடப்பாடி பழனிசாமியை மட்டும் என்ன பண்ணாரு, விமர்சிச்சுட்டு வர்றாரு, திமுகவை விமர்சிக்காம இருக்கிறார். ஒருவேளை திமுக பக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அங்க அந்த கட்சியிலிருந்து விலகின செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, ஜான் ஆரோக்கியசாமி மீறி யாருமே அங்க உள்ள போயிட முடியாது, ஒரு கட்சியில இருந்து யாருன்னா பெருந்தலைகள் அங்க போறாங்கன்னா அவங்க வளர்ந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள மீறி அவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காமயே ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் வெயிட் பண்ணி தன்னுடைய வேற கட்சிகளை போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்து வேற கட்சிகளை போய் இணைறாங்க. சோ ஜான் ஆரோக்கியசாமி தான் இவங்களெல்லாம் தடுக்கிறது. இல்லைன்னா
என்னைக்கோ நிறைய பேர், அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க, மத்த கட்சியில இருக்கிற நிறைய பேர் விஜய் தலைமையில வந்து இணையறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. இது எல்லாமே தடுக்கிறது ஜான் ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் தான் அப்படின்றத குற்றச்சாட்டை நான் சொல்லல. அந்த கட்சியில செய்தி தொடர்பாளரா இருந்து வெளியே வந்த ஜெகதீஸ்வரன் என்ன பண்ணாரு, முன் வச்சிருக்காரு. சோசியல் மீடியாக்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. சோ இது இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு பெருந்தலை அதிமுக ரொம்ப அதிருப்தியா இருக்குது. அதிமுக நிறைய பேர் அதிருப்தியா இருக்கிறாங்க. சோ இவர் தான் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாரு. யாருன்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ராயபுரம் தொகுதி முடிசூடாமன்னன் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறார். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து ஜெயக்குமார் அண்ணனுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் அதிருப்தியில இருக்கிறாரு. சோ இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து என்ன பண்ணுச்சு, இப்ப அணுகுச்சு, நீங்க வந்துருங்கண்ணா இந்த கட்சிக்கு, ஏன்னா நீங்க வந்து இது மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு அதிமுகல நீங்க எப்படி முடிசூடா மன்னனா இருந்தீங்களோ இங்க இந்த பக்கம் வரும்போதும் உங்களுக்கு முடிசூடா மன்னனா இருப்பீங்க, வாங்க, நமக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, அணுகிருக்கிறாங்க. அப்படி அணுகும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இங்க பாருங்க, நான் அதிமுகல இருந்து என்னைக்குமே விலக மாட்டேன், நான் அதிமுக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் கட்சியை விட்டு விலகினாலும் அதிமுக காரனா தான் இருப்பேனே கண்டி வேற ஒரு கட்சிக்காரனா இருக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயம் அதிமுகல பரவி இருக்கு. இது மாதிரி வந்து இந்த சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து போயிருக்காங்க, ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க, அதனால ஜெயக்குமார் அண்ணனுடைய மனநிலைமை ஒரு ஸ்டெடியா இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் அதிமுக தலைமை போனதுனால அதிமுக இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயக்குமார் அவர்களை ஓரங்கட்ட நினைக்கிறாங்க. ஆனா ஜெயக்குமார் அண்ணன் இதே ஸ்டாண்ட்ல இருப்பாரா அப்படின்னா அரசியல்ல யாருமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது சார். என்னைக்கு வேணா எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அன்வர் ராஜா போன்றவங்க எல்லாம் வந்து அதிமுக இருந்து வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் வெளியே வந்து இப்போ திமுக ஐக்கியமாயிருக்காரு. காளியம்மா நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே வரவே மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் வெளியே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் திமுக பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருது அழகராஜ் அவரும் திமுக பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ கூடிய விரைவில் ஏன்னா அன்வர் ராஜா வெளியே வரும்போது சொன்னார், நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க, அடுத்தடுத்த தலைவர்கள் அதிமுக இருந்து திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அன்வர் ராஜாவும் சொன்னாரு. நிறைய அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக அப்படிப்பட்ட ஒரு இயக்கமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா பாஜக கூட போய் சேர்ந்ததுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சங்கிகளா மாறிட்டு வராங்க, சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, பாசிசத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க அதிமுக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திராவிட கொள்கையில இருந்து நம்ம வந்து விலகக்கூடாது அப்படின்ற நினைக்கிறவங்க திராவிடர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அதிமுக இருந்து வெளியே வந்து திமுக பக்கம் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கூடிய விரைவில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரமாட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், அழுத்தம் திருத்தமா சொல்லலாம், நம்பலாம். ஆனா சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்போ அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வச்சிருக்காங்க. தனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைல்ல. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றியத்தில் இருக்கிறவங்க பகுதியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னுடைய கட்சியின் அதிகாரத்தில் இருந்தாதான் நம்மளும் அதிகாரத்தை செலுத்த முடியும், அதாவது ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னும் போது தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி சார் அங்கீகாரம் கிடைக்கும்? மக்கள் கூட நாளைக்கு மதிக்க மாட்டான் சார், அசால்ட்டா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், நம்மளுக்கான ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் இருக்கணும்ல அப்படின்னு தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிகளும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாமே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக இருந்து தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எப்படி நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும், இழந்ததெல்லாம் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலும் இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் திமுக பக்கம் வந்து அந்த அங்கீகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம பகுதியில நம்ம தெருக்கல்ல நம்ம அதிகாரத்தை செலுத்தி நம்ம சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அதிமுக நினைக்கிறாங்க. சோ அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? ஏன்னா முடிசூடா மன்னனா இருந்தாருங்க ஜெயக்குமார் அண்ணன், இன்னைக்கு பாஜகவால தான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காரு. திரும்பவும் பாஜக கூட கூட்டணி வச்சா நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, திரும்பவும் அவர் தோத்துதான் போவார். போன வாட்டி 40,000 வாக்கு வந்து அவருக்கு விழல அப்படின்னு சொன்னாரு. இந்த வாட்டி 80,000 1 லட்சம் வாக்கு கூட அவருக்கு விழ. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் சிறுபான்மையினர் இல்லாம இருந்தா ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டார். சோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இங்கே இருந்து தோக்குற டீம்லயே நம்ம இருந்து நம்ம வந்து அரசியல் எதிர்காலத்தை நம்ம தொலைக்கணும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் என்ற ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்காது அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஜெயக்குமார் மற்றும் போன்றவர்கள்லாம் ஏன் நினைக்கணும், நமக்குன்னு ஒரு அரசியல் அங்கீகாரம் இருக்கணும், எதிர்காலம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் திமுக பக்கம் வந்து அதை
நம்ம வந்து சாத்தியமாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நினைக்க வந்துட்டாங்க. இப்போ கூடிய விரைவில் மருது அழகராஜ், காளியம்மாள், ஜெயக்குமார் அண்ணன், இன்னும் மற்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் திமுக பக்கம் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவலும் அரசு புரசா அரசியல்ல பேசுறாங்க. எப்படி நடக்க போகுது? ஏன்னா என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். ஏன்னா அரசியல்ல முதல்ல சொன்ன மாதிரிதான் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இன்னைக்கு இவங்களை திட்டுவாங்க, நாளைக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்துப்பாங்க. இப்படிதான் இருக்கும் அரசியல்ல. சோ அதனால இந்த இணைப்பு விழாக்கள்லாம் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் இருக்கு. என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ அண்ணன் ஜெயக்குமார், மருது அழகராஜ், காளியம்மாள் போன்றவர்கள் திமுகவில் ஐக்கியமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.